உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். நேரம் என்பது ரொம்ப பொன்னானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. த லாஸ்ட் சான்ஸ். இந்த வருஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வருடம் நம்மளால் தேர்வு அட்டன் பண்ணவே முடியாது. காலம் பொன் போன்றது, அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பல தடவை பல மாணவர்கள்ட்ட சொல்லியாச்சு. அதனால தான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜனவரி 1 இருந்துமே டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் எப்போதும் போல் கண்டிப்பாக மாணவர்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் டெஸ்ட் பேஜ் எதிர்பார்ப்பாங்க. எப்போதும் போல் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்லக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக படிக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கைடுமே கிடைக்காது, இந்த குரூப் 4 நான் கிளியர் பண்ணியே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், இல்லை எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் இதை விட்டோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காலத்தை நம்ம இழந்துருவோம். ஏன் இந்த ஒரு வருஷத்தை நம்ம விட்டுட்டோம், அடுத்த ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அப்படியே கிடக்க வேண்டியதான். ஏன்னா இந்த வருஷம் வைக்கக்கூடிய எக்ஸாமுக்கு அடுத்த வருஷம் தான் போஸ்டிங் கிடைக்க போகுது. ஸோ அப்போ இந்த குரூப் 4 தான் என் கனவு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஜனவரி 1 நம்ம வைக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபஸ்ட்டு ரிவிஷன் நம்ம இன்னைக்கு இந்த வாரம் வைக்க போகிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ரிவிஷன். அதையும் நம்ம கிளியராக சொல்லிடுறோம். ரிவிஷன் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ முக்கியம் கிடையாது, அந்த படித்ததை கண்டிப்பாக ரீகால் பண்ணணும். அதனால தான் அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இந்த 4 வாரங்களாக நம்ம படித்தது, ஜனவரி மாதம் ஃபுல்லாக படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜனவரி படித்ததை நம்ம இந்த வாரம் டெஸ்ட் வைக்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ரிவிஷன் டெஸ்ட் ஒழுங்காக அட்டன் பண்ணல அப்படின்னா ஓவராலாக தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வாரங்கள் மிக குறைவாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா டைமே நம்மளுக்கு கிடையாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் புது மாணவர்களுக்காக ஒரு விஷயம் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்காக வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எப்போதும் போல் இப்போ என்ன புதுசாக அதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது உங்களுக்கு சிலபஸாகவே வந்துடும். எப்படி சார் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இந்த வாரம் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இதிலே உங்களுக்கு கொடுத்தாச்சு. எதில் கொடுத்துருக்கோம்? இது பகுதி இ, அதாவது தமிழில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் டெஸ்ட் ரிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இதில் எல்லோ கலர் ஷேடோ இருக்கும். ஸோ அப்போ எல்லோ கலர் ஷேடோலாம் நம்ம படித்ததுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த வாரம் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இந்த ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு வேறு கலரில் வரும். அதாவது புதுசாக அந்த வாரம் படிக்கிறதுக்கு ப்ளூ கலர். அப்போ ப்ளூ கலர் ஷேடோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கலர் படித்ததெல்லாம் இப்போ நம்மளுக்கு ரிவிஷன். ஸோ கிட்டத்தட்ட 9 சாப்டர் நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கே போயிடும் அப்படின்னா, இதற்கான சிலபஸுக்கே போயிடும். வேர் டு ஸ்டடி. அப்போ எது படிச்சிருக்கணும் அந்த ஷேடாக இருக்கும், அதை நீங்கள் படிச்சிங்கனாலே இதிலே உங்களுக்கு தெரியும். இதில் உணவே மருந்து இருக்குது, ஊரும் பேரும், கலைகள், தமிழர் வணிகம், இது வரைக்கும் நம்ம படித்த அந்த 8 டாபிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நூலகம் எடுத்துக்கோமே, நூலகம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நூலகம் எந்தெந்த பாட புத்தகத்தில் படிக்கிறதுன்னு இருக்குது இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த பார்ட் சியில் நம்ம 8 சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம். அந்த 8 சாப்டரை தரவாக்கியிருக்கு இந்த வாரத்தில். புதுசாக சேரக்கூடிய மாணவர்கள், நான் இப்போ சேரக்கூடிய மாணவர்களுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். இந்த ரிவிஷனில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ரிவிஷனில் தமிழை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சேர்றவங்க. இதில் மற்றபடி இது ஸ்கூல் மெட்டீரியல், ஸ்கூல் புக் மெட்டீரியல். சரி சார், இந்த ஸ்கூல் புக் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வருமானா? ரிவிஷன் பண்ணக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு அனுப்பிட்டு போகாங்க. இது ஒரிஜினல் சிலபஸ்ஸு. இது ஒரிஜினல் இருக்கக்கூடிய பார்ட் சி சிலபஸ் தான் இதை எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்னா 9 சாப்டர் முடிச்சிருக்கோம். இந்த 9 சாப்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், படிக்கிறத தெளிவாக படியுங்கள். அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்று சும்மா படிக்காமல் நீங்கள் இந்த டாபிக் படிச்சிருக்கீங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, உணவே மருந்து படிக்கிறீங்களா? உணவே மருந்துலேருந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் என்ன இருக்கோ அதை படிச்சிருங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்துடும். டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க ஸ்கூல் புக் மெட்டீரியல் வரும். இதையும் எனக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா மெட்டீரியல் நிறையா இருக்குது சார். ஸ்கூல் கான்செப்டே எங்களுக்கு அதிகம். அந்த புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு தான் நம்ம ஷார்ட் நோட்ஸே ப்ரொவைட் பண்ணுறோம். ஷார்ட் நோட்ஸ்னால் இதுக்கான ஷார்ட் நோட்ஸே ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம். எங்கே அனுப்பியிருக்கோம்? இதில் அனுப்பியிருக்கோம். நம்ம இந்த பாருங்கள் அனுப்பியிருக்கோம், இங்கே பாருங்கள். இப்போ ஸோ இது நம்மளுக்கு வேர் டு ஸ்டடி கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ தமிழில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், தமிழ் கிளிக் பண்ண போகிறீங்க. எங்கெங்கே ஸ்கூல் புக் இருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம். ரிவிஷனுக்கும் இப்படி தான். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் தமிழ் பார்ட் சி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒரு வேளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்த அந்த 9-8 சாப்டருக்கான வீடியோ வந்துடும். உலகத்திலேயே நம்ம டிஎன்பிஎஸ்சிலேயே ஷார்ட் நோட்ஸ் கொடுத்து, வீடியோ கொடுத்து, வேர் டு ஸ்டடி கொடுத்து டெஸ்ட் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம தான்.
எல்லா கண்டென்ட்டும் கொடுத்து இதில் உங்களுக்கு இது வரைக்கும் 33 வீடியோஸ் இருக்குது. எதுக்கு மட்டும் இப்போ நம்ம பார்த்த 9 சாப்டருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? தமிழ் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். புது ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 9 சாப்டர்லேருந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலேருந்து தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். பார்ட் பியிலேருந்து நம்ம 17 கீழ்கணக்கு நூல்கள், இலக்கியம், அறிமுகம், சங்க இலக்கியம்னு என்ன அந்த கான்செப்ட் இதில் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் சார் இதுவும் புரியுது, ஆனால் புக்கு எங்களுக்கு ரீட் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஷார்ட் நோட்ஸ் பேட்ச்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் பேட்ச்னா என்ன? இந்த கிளாஸ் எடுத்ததுக்கான ஷார்ட் நோட்ஸும் இதில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நான் நூலகம் கிளிக் பண்ணுறேன். நூலகத்தில் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துடும். எது எது நூலகத்தில் இருக்குன்னு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூலகத்தில் 6th நூலகம் நோக்கி, 7th தமிழ் ஒளிர் இடங்கள், ஸோ 10th வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை, 10th இன்னொரு ஓல்டு புக்கில் நூலகம் அப்படின்னு இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி வேறு ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் இருக்குது. எதுக்கு சார்? எல்லாத்துக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஜாகிரபிக்கும் சரி, யூனிட் 8க்கும் சரி, தமிழுக்கும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரி, ஹிஸ்ட்ரிக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஷார்ட் நோட்ஸை படித்தா போதும், உங்களுக்கு ஓரளவு தெளிவு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் புத்தகத்தை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ புதுசாக படிக்கிற மாணவர்கள் இந்த ஷார்ட் நோட்ஸ் பேட்சில் சேர்ந்துருங்க. அதாவது ஷார்ட் நோட்ஸ் மெட்டீரியல் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நூலகம், உணவே மருந்து, அகலாய்வு, தமிழரின் கடற்படை, கப்பற்கலை, ஸோ வளரும் வணிகம், விருந்து போற்றுதும், உலகளாவிய தமிழ், ஊரும் பேரும் தூங்கா நகரம், ஊரும் பேரும் திருநெல்வேலி, ஊரும் பேரும் சென்னை மதராசப்பட்டினம், ஸோ தொல்காப்பியம் 6th 12th வரைக்கும் தொல்காப்பியம் எங்கே இருக்குது, ஸோ தமிழின் தொன்மை, இதிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 PDF இருக்குது இந்த ஒரு சாப்டருக்கு மட்டும். 6th 12th வரைக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொற்பூங்கா, அதுக்கப்புறம் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, அதுக்கப்புறம் திராவிட மொழி, பழைய பாடப்புத்தகம், புது பாடப்புத்தகம், அப்புறம் பேச்சு மொழி, அதுக்கப்புறம் மலை இடப்பெயர்வுகள், ஊரும் பேரில் வரும், வளர் தமிழ், அதுக்கப்புறம் தமிழக கல்வி வரலாறு, இந்த தமிழக கல்வி வரலாறு 11ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் சிற்பக்கலை, அதுக்கப்புறம் நாடகக்கலை, அதுக்கப்புறம் ஓவியக்கலை, அதுக்கப்புறம் இசைக்கருவிகள், அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, இந்த கான்செப்ட் எல்லாம் பார்ட் சிக்கு மட்டும். இதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட் நோட்ஸு. புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு ஷார்ட்டாக வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த வீடியோ. நான் ஒரு வாரத்துக்கான கொஸ்டின் பேப்பர் இப்போ இதிலேயே காமிச்சிட்றேன். அதாவது நம்ம வைக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்கு காமிங்க சார். இப்போ நாங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறோம், காமிங்க சார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காமிச்சிருவோம். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு கேள்விகள் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஸ்டின் செட்டு உங்களுக்கு அமைக்கப்பட்டு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதை ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கும் அந்த கான்செப்டை பார்த்துட்டு வீடியோ கொடுத்துட்டு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டு மெட்டீரியல் கொடுத்துட்டு தான் அந்த டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ அதனால தான் உங்களுக்கு இதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். புது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், புதுசாக படிக்கிற மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதற்கான இதில் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன அனுப்பிடுவாங்கன்னா ஷெடியூல் அனுப்பிடுவாங்க. பழைய வீடியோ பார்த்துட்டு தெரியும், ஷெடியூல் வீடு தேடி வந்துடும். ஷெடியூலில் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருவாங்க, கொடுத்து ஃபாலோ பண்ணி இதில் ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த டைம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? விஷ் ஆல் த பெஸ்ட். புதுசாக மாணவர்கள் புதியதாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிடுறேன். மெட்டீரியல் இந்த ஷார்ட் நோட்ஸ் மெட்டீரியலோட டெஸ்ட் பேட்சோட வீடியோ கிளாஸோட சேர்த்து 2500. ஆனால் இப்போதைக்கு சேர்றவங்க இதில் சேர்றது தான் சிறந்தது. ஏன்னா நீங்கள் புக்கை படிச்சுட்டு புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு படிக்கிறத விட ஷார்ட் நோட்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு ரொம்ப டைம் லெஸ் ஆகும். ஸோ அதனால் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு.
இல்லை சார் எனக்கு ஷார்ட் நோட்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு டெஸ்ட் மட்டும் போதுன்னா 1500 1500 அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் மட்டும். இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் வேணும் ஒவ்வொரு சாப்டருக்கும் கிட்டத்தட்ட 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸோடு வேணும் அப்படின்னா 2500 ரூபா. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் லாஸ்ட் வீடியோ. அதே நேரத்தில் சார் நோட்டிஃபிகேஷனில் இருந்து இப்போ ஏன் சார் வீடியோ போடலை, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நான் கூடிய விரைவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரே வீடியோவாக போட்டுறேன். என்னால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரமும் இல்லை, அதான் உண்மை. ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், கன்சீவாக இருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் என்னால் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போட முடியல. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ட்ராவல்லே இருக்கிற மாதிரி இருக்குது, போயிட்டு வந்துட்டு. அதனால தான் வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் கொடுக்க முடியல. டெஸ்ட் பேட்சும் நம்ம ரிவிஷன் ஃபாலோ இருக்கிறதுனால இந்த கேப்பை நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிவிஷனுக்கு நம்மளுக்கு ஓல்டு வீடியோ சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கூடிய விரைவில் நல்ல செய்தியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடன்னு நச்சுன்னு நம்ம அடுத்த ஒரு செக்ஷனை நம்ம ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கு வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.